கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளை அடைந்திருக்கிறோம். ஜும்மா நாளை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இதுதான் நமக்கு ஜும்மாவுடைய எல்லா சிறப்பும் அமைந்த அமல்களாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் சரி, ஜும்மா நாளில் இது ஓதாமல் உங்களுக்கு பரிபூர்ணமாகாது. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 வார்த்தை சொல்ல போகிறேன். இந்த 3 வார்த்தை தான் நீங்கள் இன்னைக்கு ஓதி வைத்துக் கொள்ளணும். அது ஒவ்வொன்றா நான் சொல்லி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஜும்மா நாள் அப்படிங்கிறது மறுமையை நினைவுபடுத்த வேண்டிய நாள். ஏன்னா நமக்கு இந்த நாளில் தான் மறுமை நிகழக்கூடியதாக இருக்குது. வாரம் முழுவதும் உலக வேலைக்காக நம்ம என்னென்னமோ செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இன்று நம்ம உலக ஆசைகளெல்லாம் விட்டு தூரமாகி, உலக எண்ணத்தை விட்டு தூரமாகி, மறுமையை மட்டும் சிந்தித்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நாள் அதிக அமல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அமல்களை கொண்டு ஜும்மாவை அலங்கரிங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிலர் ஜும்மா அப்படிங்கிறது ஜும்மாவுடைய மதியானம் அந்த தொழுகை தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, காலையிலேருந்து மதியானம் வரை இருக்கிறதா ஜும்மா நினச்சிக்கிறாங்க. அப்படியும் கிடையாது. வியாழக்கிழமை மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமலை நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஜும்மாவாக தான் இருக்குது. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல மறுமையை நினைங்கன்னு சொல்லியிருக்காங்க, அமல்களை கொண்டு அலங்கரிங்கன்னு இருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், மறுமையை நினச்சா நம்ம செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யணும். ஒரு வாரமாக நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லி அல்லாஹ் இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்பது தான் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முதல் சிறந்த அமலாக இருக்குது. அதுக்காக நீங்கள் இதை வேணால் ஓதலாம். இந்த மாதிரி திக்ரு ஓதிக்கலாம், இல்லை இஸ்திகஃபார் ஓதலாம். இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயும் உணர்ந்து நம்ம செஞ்ச பாவத்தை சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து கேட்கும் போதும் அதை அவன் வாயால் சொல்லும் போது தான் அது நமக்கு கழிக்கப்படும். அதனால அதை சொல்லி கேட்பது சிறந்தது. அதை மீறி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த மன்னிப்புக்காக அஸ்தௌஃபிருல்லா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு திக்கரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓதிக்கலாம். அப்போ முதல் அமல் என்னது, மறுமையை நினைக்கணும், பாவ மன்னிப்பு கேட்டு அஸ்தௌஃபிருல்லா ஓதணும். அடுத்தது இரண்டாவது அமல்களை அதிகமாக செய்ய சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அமல்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சலவாத்து சொல்லியிருக்காங்க. எல்லா நாளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறோம், நபியுடைய பெயர் கேட்டால் சலவாத்து சொல்கிறோம். இப்போ நான் நபியை பற்றி பேசும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு சிறப்பு. இந்த மாதிரிலாம் நம்ம சலவாத்து சொல்கிறது எவ்வளோ சிறப்போ அதை விட சிறப்பு ஜும்மா நாளில் நம்ம சலவாத்து சொல்கிறது. ஏன்னா நபி அவர்கள் நேரடியாக நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க, ஜும்மா நாளில் என் மீது சலவாத்து சொல்லுங்கள், அந்த சலவாத்து என்கிட்ட கொண்டு காண்பிக்கப்படும், நான் உங்களுக்காக மறுமையில பரிந்துரை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை பெற்றுத்தரதுக்கான இன்னும் எளிமையான வழி என்னென்னா நபி அவர்களுடைய சிபாரிசு தான். அந்த சிபாரிசே நமக்கு இந்த செலவாத்து தான் கொடுக்குது. அதனால நீங்கள் செலவாத்து ஓதுங்க. என்ன செலவாத்து வேணால் ஒதுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச செலவாத்து கூட நீங்கள் ஒதுக்குங்க. சிறுசோ பெருசோ அது எப்படி வேணால் இருக்கலாம். வெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதுவே செலவாத்து தான். செலவாத்துங்கிறது அல்லாஹ் குர்ஆன்லேயே நம்மளை சொல்லியிருக்கான். நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா தான் அந்த செலவாத்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜும்மா நாளில் நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், துவா செய்கிறோம். அந்த துவா என்ன ஆகுனா, நாம் அவங்களுக்காக துவா செஞ்சோம், அவங்க நமக்காக துவா செய்வாங்க. அதனால நம்ம செலவாத்து ஒதுக்கணும். அடுத்தது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய சிறப்பான அம்சம் கொண்ட நேரம் இருக்குது. இதில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளுடைய துவா அப்படியே அக்செப்ட் ஆகுமாமா. அதனால நீங்கள் உங்கள் துவா அக்செப்ட் ஆகிறதுக்காக, ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அதிகமாக துவா செய்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் என்னால் அதிகமாகலாம் துவா செய்ய முடியாது, எப்படி நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. எதையாவது ஒரு சின்ன துவாவை பிடித்து வைத்துக்கொள்ளுங்க. பிடித்து வைத்துக்கொண்டு அந்த சின்ன துவாவை என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஃபுல்லாக ஓதிட்டே இருக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு சின்ன துவா நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன்னா, அதை நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு ஃபுல்லாக ஓதிட்டே இருந்தால் நான் காலையில் ஓதுவேன், மதியானம் ஓதுவேன், சாயங்காலம் ஓதுவேன், உட்காரும்போது ஓதுவேன், நிற்கும் போது ஓதுவேன், வேலை செய்யும் போது ஓதுவேன், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓதுவேன், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓதுவேன். இப்படி ஓதிட்டே இருந்தால் என்ன ஆகுனா, இந்த ஜும்மா நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் தான் என்ன ஆகுது, நம்மளுடைய துவாக்கள் கபுல் ஆகுது. அந்த டைமில் நாம் அதை ஓதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும். நாள் ஃபுல்லாக ஒரு 100 தடவை ஓதுறவங்க கரெக்டாக அந்த டைமில் ரேண்டமாக என்ன ஆயிரும், அப்படியே ஒரு யதார்த்தமாக நமக்கு அமைஞ்சிரும். அப்படி அமைஞ்சிட்டா போதும். நபி அவர்கள் சொன்னாங்க, கரெக்டாக அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் துவா செஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன கிடைக்குமாம்மா, அந்த துவாக்கள் கபுலாக்கப்படும், அது மறுக்காமல் கொடுக்கப்படும். அது ஹலாலாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் என்ன கேட்கலாம், உங்களுக்கு சொந்த வீடு கேட்கலாம், அது ஒரு ஹலாலானது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும்னு கேட்கலாம், அது ஹலாலானது. நான் செல்வந்தராகணும்னு கேட்கலாம், அது ஹலாலானது. அதே மாதிரி தான் உங்களுக்கு எது வேணால் கேட்கலாம். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடு, சந்தோஷமாக இருக்கணும், என் பேச்சை என் குடும்பத்தில் எல்லாரும் கேட்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஹலாலானது தான். அதனால ஹலாலான எந்த துவா வேணா அந்த நேரத்தில் கேட்டுக்கலாம். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, வருகம்னே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா ஓதுவேன். இது என்னன்னா சின்ன துவா.
யா அல்லாஹ் உன்னுடைய அருளை புரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹுடைய அருளை புரிய சொல்லிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய எல்லா துவாக்களும் அது மூலமாக கபூலாயிரும். அதனால வந்து நிறைய பெரிய துவாலாம் ஓதாமல் இந்த மாதிரி ஓதுவேன். நீங்கள் ரப்பனா ஆத்தினா துவா கூட ஓதலாம். அதே மாதிரி மூசா நபி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனுஸ் நபி, அப்படி யாருது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓதிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நம்ம சிறுசாகவும் ஓதிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இந்த 3 தான் என்ன பண்ணணும், நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஓதிட்டு இருக்கணும். அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளுடைய அனைத்து சிறப்பையும் தருவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.